என்னுடைய ஊழியம் விடுதலை ஊழியம், ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. அதை ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரணம், என் சரீரத்தில் பல வியாதிகள் இருந்தது. நான் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதி குடும்பத்திலே பிறந்த மகள். என் பாட்டா, என்னுடைய கிராண்ட்ஃபாதர் இலங்கையிலே ஒரு பெரிய அரசியல்வாதி. சுருக்கமாய் சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு என் தகப்பனும் ஒரு பெரிய உலகத்தில் இலங்கையிலே 2வது கோடீஸ்வரனாய் மாறினார். ஆனால் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே சாபம் என்கிறது வழி வழியாய் வந்து கொண்டே இருந்தது. பணம் இருந்தது, புகழ் இருந்தது, வசதிகள், வாய்ப்புகள். ஆனால் பாவம் வாசலில் படுத்திருந்ததை அறியாததுனால தயவு செய்து குழந்தைகளை உட்கார வைங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த மைக்கை மாற்றி கொடு. இந்த இடத்துல தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை தேசம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அபிஷேகம் உள்ளவர், அப்படி பெற்றவர்கள் வல்லமையாய் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் எழும்பினால் என்ன நடக்கும்? இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் அடங்கும். அவைகள் அடங்குவதற்கு தேவன் பிதாவாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், லட்சக்கணக்கான ஜனங்களை அழைக்கிறார். ஆனால் ஒரு சில பேரை என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்கிறார். அப்படின்னா அழைச்சவங்க எல்லாம் பாக்கியம் இல்லாதவர்களா? இல்லை, இல்லவே இல்லை. ஏன் ஒரு சில பேரை தெரிந்து கொள்கிறார் என்றால், அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களுக்குள்ளே இந்த கடைசி நிமிஷம் 59வது வினாடிக்குள்ளே என் இயேசுவின் நாமம் சர்வ பூமிக்கும் அற்புதங்கள் அடையாளங்களோடு நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஒரு கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்தி மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாரும் இந்த ஆலயத்தில் 23வது வருஷத்தை கடக்கிறீர்கள் என்று சொன்னீர்கள். இந்த 23வது வருஷம் மட்டும் இந்த ஊழியக்காரரும் இந்த தாயாரும் எந்தெந்த பாடுகள் வழியாய் கடந்து போயிருப்பார்கள், எதையெல்லாம் இழந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட கர்ப்ப வேதனை பட்டிருப்பார்கள், உங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பெற்றிருப்பார்கள். பெற்று எடுத்தது கொஞ்ச நாட்கள் இன்னொரு ஓநாய் வரும். அந்த ஓநாய் கவி கொண்டு ஓடும். ஓநாய்க்கு பின்னால போவாங்க. ஏன்? அந்த ஓநாய் சொல்லோ, உனக்கு நான் என்ன தாரேன், பணம் தாரேன், வேலை தாரேன், இங்க இது இல்லை, அங்க அது இல்லை என்று சொல்லி. இப்படி கிறிஸ்துவினுடைய சரீரம் இன்றும் நிர்வாணமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நிர்வாணப்பட்டு கொண்டிருக்கிறதுனாலே தான் அழைத்த அழைப்பில் நிற்க முடியாதபடிக்கு பல ஊழியர்கள் விழுந்து போகிறார்கள். போன வருஷம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், டிவிலையும் அதிலையும் இதிலையும் என்று பாடல் வழியாக உலகத்துக்குள் தேவன் அறிமுகம் செய்த ஒரு சிலர் எவ்வளவு அவமானப்பட்டு நின்றார்கள் என்று. அவருடைய பாடல்கள் உலகத்தை அசைத்தது இல்லை என்று சொல்லவில்லை. அவருடைய பாடல் வரிகள் எத்தனையோ வாலிப பிள்ளைகளை ஈர்த்தது. கடைசியில் என்ன நடந்தது? போன போக்கில ஏறினது 90 டிகிரி, த வெர்டிக்கல் அப்ரைசிங் என்று சொல்வார்கள். ஏறின ஏற்றத்தில் ஒரு பெருமை என்று சொல்லுகிறவன், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவன், அவனுடைய பேலியாளுடைய குணங்களும் பண்புகளும் ஒரு மனுஷனுக்குள் வரும் பொழுது இந்த பரிசுத்தமும் மேன்மையும் உள்ள அந்த அன்பு தெய்வம் தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார். அவர் முழுமையாக கையில் ஒப்பு கொடுக்கிறார். எங்களுக்கு தெரியலை நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று. தெலியாளுடைய மடியிலே, டிலாயிலாவுடைய மடியிலே படுத்தது போல, தமிழ் என்ன சொல்லுவீங்க? சிம்சோனுடைய அந்த பொம்பளைக்கு பேர் டெலாயிலாவோட மடியில் படுத்தது போல தெரியாது. சுகம், எல்லாம் சுகம், சந்தோஷம். ஐஃபோன் என்ன, பென்ஸ் கார் என்ன, அது என்ன, இது என்ன. கடைசியில் என்ன நடந்தது? மேலிருந்து கீழே குதிக்கவும், இங்கிருந்து ஆட்டமும் பாட்டமும்,
கழுத்துல சிலுவையும் கூத்தாட்டமும், வாலிப பிள்ளைகள் போய் விழுந்து மைக்கேல் ஜாக்சன் என்று அமெரிக்காவிலே ஆடின பாடின அந்த மனுஷனை போல வாலிப பிள்ளைகள் எப்படி போய் அந்த மனுஷன் மேல விழுவாங்களோ, the craziness of the world. இப்படியாக இந்த கிறிஸ்தவ பெந்தேகோஸ்து தர்மத்துக்குள் விபச்சார சந்ததி ஒன்றை பிசாசு விதைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த விபச்சார சந்ததியின் மூலம் பலருக்கு கண்கள் மறைக்கப்பட்டு தெரியல, எல்லாரும் இழுப்பட்டு போகுது பின்னால லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள். கடைசியில இன்று எப்படி சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமோ, ஒரு டைரக்டரோடு, ஒரு அசோசியேட் டைரக்டரோடு, ஒரு கேமராமேனோடு, ப்ரொடியூசரோடு நீ படுக்கவில்லை என்றால் உனக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காது. இதைத்தான் சொல்றது அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்ற இந்த கலாச்சாரம் கிறிஸ்துவின் சபைக்குள் வந்து உட்கார ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதை நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. எதற்காக என் தேவன் என்னை அழைத்தாரோ அதை செய்துவிட்டு இந்த உலகத்திலே நான் விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையோடு என் தேவனுடைய 7ஆம் தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது அங்கு போய் சேர வேண்டும். அங்கு போய் சேர வேண்டும். அங்கு போய் சேருவதற்கு மணவாட்டியே ஐயா சொன்னாங்க, ஈஸ்டர் நேரத்தில் தான் நம்மளுக்கு பரிசுத்தம் வரும். ஈஸ்டரா இந்த லெந்து நாட்களில் மட்டும்தான் கிறிஸ்தவ உலகத்துக்கு இயேசுவின் பாடுகள் தெரியும். மற்ற நாட்கள் தெரியாது. மற்ற நாட்களில் புரிய தெரிஞ்சாலும் கேட்க விருப்பமில்லை. ஏனென்றால் கஷ்டம். சிலுவையை சுமக்க ஆரம்பிக்கிறவனை பிசாசு எதிர்த்து நிற்பான். அவன் யாரோடு போராட வேண்டுமா எடுத்து வடிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் யார் யாரோடெல்லாம் போராடணுமா? சிலுவையை தூக்குறவன, பரிசுத்தமா வாழ நினைக்கிறவன், தேவனுக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு யாரோடெல்லாம் போராட வேண்டுமா? சர்வாயுத மாம்ச இரத்தத்தோடும் போராட அவனுக்கு அவசியம் இல்லை. மாம்சமும் இரத்தமும் அல்ல, அந்த போராட்டம் இல்லை. எதோடு போராட வேண்டும் சொல்லுங்க? பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவி யூப்ரேட் ஐப்ராத் நதியிலே, நதி அண்டையிலே கட்டி வை என்று சொல்லப்பட்ட 4 ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அது கட்டவிழ்க்கப்பட்டதுனாலே தான் 1979ஆவது ஆண்டு ஈரான் தேசம், பர்ஷியா என்று சொல்லப்பட்ட தேசத்துக்குள்ளே அயத்துல்லா என்கிற ஒரு இஸ்லாமிய மத தீவிரவாத இயக்கம் உருவாகியது. இந்த இயக்கத்துக்குள்ளே இருந்து புறப்பட்ட அந்த ஐபிராத்து நதியின் கரையிலிருந்து புறப்பட்ட அந்த அசுத்தாவிகள் இந்த ஜனங்களுக்குள்ளேயும் அந்த மண்ணுக்குள்ளே போய் அதை ஆளுகிறவர்கள் மத்தியிலே அவர்கள் உள்ளே இருந்து கிரிகை செய்ய ஆரம்பித்ததுனாலே 82ஆவது ஆண்டிலிருந்து ஹிஸ்புல்லா, ஹமாஸ், ஹவுதி, ISIS போன்ற பல தீவிரவாத இயக்கங்கள் அமைதியாக உருவாக ஆரம்பித்தது. இந்த ஆவிகளுக்கு நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரம் என்ன? என் தெய்வம் நடு மத்திய சபையில நிர்வாணமாய் நின்ற பொழுது ஒருவன் வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை குறை சாட்ட எழுப்பிவிட்டவன். அவன் பேர்தான் இந்த உலகத்தின் அதிபதி. இவரை கொலை செய்ய வேண்டும். இவரை கொலை செய்தால் இந்த திட்டம் நிறைவேறாது. அதற்காக தான் வந்து அங்கிருந்த ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் வேதபாரர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய கரத்திலே அவனுடைய ஆட்டங்களை ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய சபையில் தான் நியாய தீர்ப்பு தொடங்கும். தேவனுடைய சபையில் தான் நியாய தீர்ப்பு தொடங்க போகிறது. ஹல்லேலூயா. மணவாட்டி சபைக்குள்ளே அன்று அவருக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்து 3ஆம் உலக மகா யுத்தம் தொடங்க போகிறது. அதிலிருந்து 678 கிலோமீட்டருக்கு கிழக்காக இந்த உலகத்தை படைத்த தெய்வம்
என்னையும் உங்களையும் காப்பாற்றுவதற்காக நிர்வாணமாய் வந்து நின்று சொன்னது, சத்ருவே உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமில்லை, நீ எல்லையை விட்டு வெளியே போ, என் எல்லையை விட்டு வெளியே போ, என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கிறேன். என்னை நிர்வாணப்படுத்துவார்கள், என்னை கொலை செய்வார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனாலே கண் கூடாக பார்க்கிறதுக்கு இயேசு பரபாஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு கள்ளனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் என் பக்கத்திலே. கோடெக்ஸ் என்று சொல்லப்படுகிற வேதாகமம், பழைய கிரேக்க வேதாகமத்திலே இருக்கிறது பிரியமானவர்களே. அவன் பெயர் பரபாஸ் மட்டுமல்ல, மன்னிக்கவும், இயேசு பரபாஸ். அவன் பேரே இயேசு பரபாஸ் தான். இவன் யாராம்? லூக்கா 23:19 அதிகாரம் சொல்லுகிறது, இவன் ஒரு கலகம் செய்கிற கொலைகாரன். யார் இது? கலகம் செய்த கொலைகாரன். பரபாஸ் யார்? சத்தமா சொல்லுங்க. கலகம் செய்து சபைகளை குழப்புகிற ஆவிகளை வைத்திருந்து கூட்டங்களுக்குள்ளே வரவிடாதபடிக்கு பணத்துக்காக உழைக்கிற ஊழியர்களுக்கு வாள் பிடிக்கிற ஒரு கலகக்கார ஆவி, அந்த ஆவி இவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. லூக்கா 23:19 சொல்லப்படுது. அதே போல யோவான் 18:40 சொல்லப்படுது. இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது. யோவான் 18:40 சொல்லுகிறார், இவனுடைய பேர், இவன் ஒரு கள்ளன் என்று அழகாக சொல்லப்படும். இவன் ஒரு கள்ளனாய் இருந்தான் என்று. மார்க்கு 15:7 சொல்லப்படுகிறது, இவன் திரும்ப கலகக்காரனும் இவன் கொலைகாரனுமாயிருந்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர் இங்கு நிற்கிறார். இவர் பேர் இயேசு என்கிற கிறிஸ்து ஆகிய மெசியா. இன்னொருவன் வந்து நிற்கிறான் இங்கே, அவன் பெயர் இயேசு என்கிற பரபாஸ். ஹல்லேலூயா. இந்த ஆவி, இன்று யுத்தங்களை தொடங்கி வைத்திருக்கிற இந்த ஆவி எங்கிருந்து தொடங்கினது என்பது இவருக்கு தெரியும், அவனுக்கு தெரியாது. இவருக்கு தெரியும், இந்த உலகத்தினுடைய மீட்பு, உலகத்தை ரட்சிக்க வந்த இந்த சபையின் மீட்பு தனக்குள் இருக்கிறது. கண்களுக்கு முன்னதாக பரபாசுடைய சரீரத்துக்குள்ளே இருந்த அந்த ஆவி எங்கிருந்து புறப்பட்டது? அவருடைய சந்ததியாய் வந்தது, அவருடைய இரத்தத்துக்குள் வந்தது, கலகம் செய்ய வைத்தது, கஞ்சா ஆபின் போதைகளை குடிக்க வைத்தது. அந்த இரத்தத்துக்குள்ளே ஒரு சாபம், அந்த சாபத்தை மேற்கொள்ள முடியாது. அந்த சாபத்துக்குள் வறுமை என்கிறது. எவ்வளவு உழைச்சாலும் பட்டினி, எவ்வளவு உழைச்சாலும் ஆஸ்பத்திரிக்கு போற சாபம், எவ்வளவு பாடுபட்டாலும் பாவத்துக்கு நேராய் கால்களே கொண்டு போய் விழுகிற சாபம். இந்த சாபத்தின் கூறு இவனுக்குள் இருக்கிறது. இந்த தெய்வத்துக்கு தெரியும். இவனை கொண்டு நிறுத்தின பொழுது இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த சாபத்தின் கூர் கொத்துறது பாம்பாய் எழும்பி வந்து நின்றது. இவரை கொத்துவதற்கு பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், இந்த உலகம் அவரை பழி சொல்லுகிறதுக்காக உங்களுக்கு தெரியும் என்ன சொன்னார்கள் என்று. யாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, இதே யூதர்கள் இன்று அடிக்கிறவர்களும் அடி வாங்குகிறவர்களுமாய், இன்று பழிச்சொல்லாய் தட்டந்தனிய சிறுபூச்சியே என்று அழைக்கப்பட்டு உலகமே அதிர்கிற அளவுக்கு, காலில் டிவியை திறந்தா என்ன நடக்குமோன்னு தெரியாத அளவுக்கு பேச்சா இருக்கிற இந்த இதே யூதர்கள் என்ன சொன்னார்கள்? கொள்ளைக்காரனை விடுதலை செய், கொலைகாரனை விடுதலை செய், கள்ளனை விடுதலை செய். சபைதான் சொன்னது, சபைதான் சொன்னது. பெந்தகோஸ்து என்று சொல்கிற தர்மம் தான் சொல்லுகிறது. இன்று இப்படி என்றால் இப்படி, அப்படி என்றால் அப்படி என்று சர்வ சிருஷ்டிக்கும் இருக்கிற எஜமானனை நிரூபிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் சபைகளை வேறு பிரித்து துண்டாடி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என் தெய்வம் அத்தனை அவமானத்தை எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இன்றும் இதே இடத்திலே தேசாதிபதிக்கு முன்னதாக நின்று கேட்கிறார், என் அருமை பாக்கியநாதன் ஐயா அவர்களே, எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதற்காக இந்த தாய் கண்ணீர் வடித்திருக்கிறார்? எங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் இந்த ஐயாவை? எனக்கு தெரியும், இவருக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கும். இவருக்காக ஜபித்த பொழுது இவருடைய சிறு வாலிப பிராயமெல்லாம் எனக்கு காட்டப்பட்டது. சிறு வயதிலே உடைக்கப்பட்டு, மனுஷரால் கைவிடப்பட்டு,
துக்கத்திலே யாராவது இடத்தில் ஒரு அன்பு கிடைக்காதா என்று ஓடின மனுஷனை இன்று உருவாக்கி அந்த சகோதரியை வடதேசத்திலிருந்து கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்றால் உங்களை நேசிப்பதற்காக. தனக்கு கிடைக்காத அந்த சிறு வயதின் அன்பு, அந்த பாசத்தை யாரெல்லாம் நான் பார்க்கிறேனோ அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும். ஐயா டாக்டர் பிரபாகர் அவர்கள் இன்று உத்தியோகத்திலே அரசாங்கத்தில் ஒரு பெரிய இடத்தில் இருந்தவர்கள். அவர்கள் பேரை சொல்லும்போது எவ்வளவு ஒரு கனத்துக்குரிய பாத்திரம். இன்று இங்கே சத்தியமா தப்பா நினைக்காதீங்க, இங்க எல்லாம் வந்து அவர் சூட் போட்டு உட்கார வேண்டிய அவசியமே இல்லை. எதற்காக? என் இயேசுவின் நாமம், என் இயேசுவுக்கு முன்னதாக நாங்கள் எல்லோரும் கீழ்ப்படிவை கற்றுக்கொண்டோமே, பிதாவின் சித்தத்தை செய்ய கற்றுக்கொண்டோமே, உலகத்தின் இரட்சணிய பாவத்தை சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியை நிரூபிக்க வேண்டுமே. அவர் லூத்தரன் சபையில நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்பார்கள். இப்பொழுது என்ன ஸ்தாபன சபைகளுடைய பலவிதமான பலிபீடங்களிலே இந்த சத்ருவானவன் உட்கார்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சகோதரிகளே, சும்மா கேட்டுட்டு போகக்கூடாது. இந்த சத்ருவை எதிர்க்க எழும்ப வேண்டும். ஒரு அம்மையார் அவர்களை கூப்பிட்டாங்க முன்னுக்கு. அவங்க ஜெபிக்க கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஜெபிக்க கூடியவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, ஒரு வீட்டுக்குள் இருக்கும் பொழுது, ஒரு அறைக்குள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இப்போ நீங்க படிச்சீங்களே, என்ன ஆவிகள் வானம் படிங்க. என்னென்ன ஆவிகள் எல்லாம் ஓடுமா? துரைத்தனங்கள், முதலாவது சொல்லுங்க, துரைத்தனங்கள். இது எங்க கிரியை செய்யும் தெரியுமா? அது உங்களோட வீட்டு எல்லைகளுக்குள் பக்கத்தில் கிரியை செய்கிறது. அடுத்தது அதிகாரங்கள். உங்க ஏரியாவின் அதிகார பிரபு. அடுத்த செக்ஷன் கமாண்டர். அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகபதிகளோடு. ஒரு ஆள் படிங்கம்மா. அடுத்தது எல்லைகளை காக்கிறது. தேசத்துக்கு மேல ஒருவன் இருப்பான், பெரியவன். அடுத்தது படிங்க, கடைசி. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இதெல்லாமே ஒரு தேசத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற சேனைகள். அடுத்தது இந்த சேனைகள் எல்லா தேசத்திற்கும் மேலாக ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவன் பேர் என்ன? கடைசியா இருக்கே, லோகாதி. லாஸ்டா லோகாதிபதிகளோடு போராட்டம் உண்டு. கடைசியாக ஒரு நிமிஷம். இந்த பெரியவன் என்று சொல்லப்படுகிற எல்லாவற்றுக்கும் பிரபுவாக தன்னை காட்டிக்கொண்டு, நீ தீ மிதிச்சா என்ன பார்ப்ப, காதை குத்துனா என்ன பார்ப்ப, தண்ணி என்ன குடமா ஊத்துனா என்ன பார்ப்ப, இல்லை நீ என்ன தொட்டா இப்படி ஆவா அப்படி ஆவன்னு சொல்லி மனுஷன் தன்னை தெய்வமாக அவதாரமாக கொண்ட பல அவதாரங்கள் வழியாக 2000 வருஷமாய் தன்னை காட்டி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அவதாரம் தான் சாய்பாபா. அப்படி ஒரு அவதாரம் தான் நித்யானந்தா. இப்படி ஒரு அவதாரங்கள் தான் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்களையும் உருவாகி இருந்த அற்புதங்கள் அடையாளங்களை செய்யக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள். அங்கு மேலே உட்கார்ந்திருக்கிறார். இங்கிருந்து கிரியை செய்கிற இந்த ஆவிகளோடு போராட வேண்டும் என்றால் அதற்கு தேவை இந்த முழங்காலும், அவருக்கு பயப்படுகிற இருதயமும், அவர் வசனத்துக்கு நடுங்குகிற வாழ்க்கை. இது மூன்றும் இல்லாம சும்மா தையா தக்கான்னு பாடுறதும் சரி வராது. இனி வருகிற காலங்களிலே அப்படி பாடுறது இப்படி ஆடுறது இது நடக்காது பிரியமானவர்களே. இதுதான் காரணம். பாடுகிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற குடும்பங்களுக்குள்ளே அதிகமான விவாகரத்துகள் உருவாகிறது. கணவன்மார் பிரிந்து குடிக்க போகிறார்கள். குடும்பங்கள் பிரிய காரணம் இதுதான். சென்னையினுடைய ஹைகோர்ட்டினுடைய தரவின்படி அதிக 74% டிவோர்ஸ் கிறிஸ்தவ குடும்பங்கள். 74% கிறிஸ்தவ குடும்பங்கள். காரணம் என்ன தெரியுமா? இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. ஹல்லேலூயா. அதனாலே எப்பொழுதும் என் நிலையிலேயும் எனக்காக நீர் செய்து முடித்தவைகள் டி மேஜர். ஹல்லேலூயா. எனக்காக நீர் செய்து முடித்ததை நான் நினைக்கிறேன் தகப்பனே. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். தாவீது சொல்லுகிறார், என் தெய்வமே, அந்த சின்ன வயதிலிருந்து
என் அம்மாவும் அப்பாவும் என்னை வேண்டாம் என்று தள்ளினார்கள். வனாந்திரத்துக்கு அனுப்புவார்கள் ஆடுகள் மேய்ப்பதற்கு. ஏனென்றால் மற்ற 3 பிள்ளைகளையும் பெற்ற தாய் தாவீதின் தாய் அல்ல. இவனுடைய தாய் வேற குலத்தில் இருந்தது. அதனால் தள்ளப்பட்டான். இந்த பிள்ளை மட்டும் தள்ளப்பட்டது. இந்த சின்ன குழந்தை அந்த வனாந்தரத்தில் நின்று எப்பொழுதும் தன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி, அப்பா நீரே என் நல்ல மேய்ப்பர். சிங்கங்கள் வருகிறது, இப்படி பயங்கரமான போர் வருகிறதப்பா என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு ஆவி எனக்குள் இறங்குகிறது. என் ஆவி எனக்குள் தியங்கி என் திறமைக்கு அப்பாற்பட்டதை செய்ய வைத்திருக்கிறது. என் திறமைக்கு அப்பாற்பட்டதை செய்ய வைத்திருக்கிறது. எனக்கு தெரியும் இதற்கு காரணம் நீங்க தான் என்று நினைத்து நினைத்து சொன்ன வார்த்தை தான், என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, சத்தமா சொல்லுங்க, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, எப்பொழுதும் என் நிலையிலையும் என் வாயிலிருந்து நான் சொல்லுகிறேன், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற ஆத்துமாவே, உன் ஆத்துமாவை தான் அவர் பார்ப்பார். உன் ஆத்துமா தான் அவருக்கு முன்னதாக நிற்க முடியும். மறந்து போகிறவர்களை அவரும் மறந்து போவார். அவரை கண்டடையத்தக்க நேரத்திலே அவரை கண்டடைய வேண்டும். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். அந்த பாட்டை போடுங்க பிபிடில. நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். எத்தனை பேர் பாட முடியும் இதே வார்த்தை? இருதயத்தின் அடியாளத்தில் எத்தனை பேருக்கு பாட முடியும்? கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். அவரை பார்த்து பாடுங்க. நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கண்களை மூடி சொல்லுங்க. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. கண்ணை மூடி சொல்லுங்க. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. அவர் சுமந்து வந்திருக்காவிட்டார், அன்று அவர் நிர்வாணமாய் நின்றிருக்காவிட்டார், அன்று அவருடைய தாடி பிடுங்கப்பட்டிருக்காவிட்டார், தலை முடியிலே வைத்திருந்த அந்த முள் அவருடைய ஒரு கண் வழியாக வெளியே வந்தது என்று சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்லுகிறார். தெரியுமா அது உங்களுக்கு? அப்பொழுது அந்த ஐ பால்ஸ் என்று சொல்லப்படுற கண் குழி வெளியே வந்து விழுந்தது. எத்தனை துக்கங்களும் பாடுகளும் யாருக்காக? இந்த சபை நிர்வாணமாய் நிற்பதற்காகவா? சொல்லுங்க. இருதயத்தில் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக பிசாசு. குறைச்சு வாசிங்க. Jesus, blood of Jesus, hallelujah. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி கொண்டு உட்கார்ந்துருங்க. இந்த இடத்தில் தேவன் வல்லமையாய் இறங்கி பேசிக் கொண்டிருக்க இயேசுவின் ரத்தம் எல்லா குழப்பங்களையும் எல்லா விதமான தட்டைகளையும் அது உடைத்துக் கொண்டே இருக்கு. இப்படி துதிக்கிறவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவி இருக்குமாம்? வானத்தின் அருணோதயன் நம்மை சந்தித்த பொழுது ஒரு சமாதானத்தின் கால்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு ஆவி. உள்ள என்ன இருக்கும்? சந்தோஷம். உள்ள என்ன இருக்கும்? சமாதானம். உள்ள என்ன இருக்கும்? ஒரு திட நம்பிக்கை. உலகமே பற்றி எறிந்தாலும் ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் சத்தமா சத்தமா பேசணும். நீங்க சத்தமா பேசணும். அனலா இருக்க வேண்டும். கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் சொல்ல முடியுமா?
பிசாசு என்கிறவன் வந்து உங்களை மற்றவர்கள் மத்தியிலே அவமானப்படுத்தும் பொழுது, உங்களை வெட்கப்படுத்தும் பொழுதெல்லாம் சொல்ல முடியுமா? என்னென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற மோடிஜிக்கு முடியாது, அமித்ஷாக்கு முடியாது, உலகத்தை இன்று ஆண்டு கொண்டிருக்கிற எந்த ட்ரம்ப்புக்கு முடியாது, எந்த நெத்தன்யாவுக்கு முடியாது. என்ன தெரியுமா? உங்களை போன்று முழங்கால் நிற்பதற்கு. உங்களை போல வீட்டுக்குள்ள பெண்களே 4 பக்கமும் அடி வாங்கும் பொழுது, வெட்கப்படுத்தப்படும் பொழுது, அவமானப்படுத்தப்படும் பொழுது, மறைமுகமாய் தந்திரங்களினாலே தள்ளப்படும் பொழுது, குத்தப்படும் பொழுதெல்லாம் அமைதியாய் நின்று கொண்டு என் தந்தை நீரே கண்ணீரோடு சொல்வீங்களா? கடந்து வந்த பாதையை நீங்க கடந்து வந்ததுல இருந்தீங்கப்பா, கடந்ததுல நீங்க தானே இருந்தீங்க. எனக்குள்ள இருக்கிற அந்த அக்கினி மூழ்கி விடக்கூடாது. எனக்குள் இருக்கிற அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள நான் அவனை விட மாட்டேன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு பேர் இருக்கிறது, ஆகாயத்து பிரபு என்று. எபேசியர் 2:2 சொல்லுகிறது. அவனுக்கு என்ன பேர் இருக்கான்? அவன் ஒரு ஆகாயத்து பிரபு. அவன் வெட்கப்படுகிற இடம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? துக்கத்தின் மத்தியில், பயங்கரமான எதிர்ப்பின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே சிலுவையில் நின்று கொண்டு தைரியமாய் ஜீவன் போகிற நேரத்தில் கடைசி ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை, தாகமாயிருக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக நான் தாகமாயிருக்கிறேன். உண்மையாக நாங்கள் நச்சிப்போம், நீ ஆச்சு உன் ஊழியமாச்சு, நீ ஆச்சு உன்னோட இதாச்சுன்னு தூக்கி வீசிட்டு போயிடுவோம். இல்லை 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 இல்லை, என் ஜனங்களுக்காக நான் தாகமாயிருக்கிறேன். இங்கே அப்பம் ரசம் கொடுக்கப்படும் பொழுது மீதியாக வைப்பார்கள் அப்பத்தையும் ரசத்தையும். சர்வ ஜனங்களுக்காக, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இன்னும் இந்த மந்தையில் சேர்க்கப்படாதவர்களுக்காக. மார்க் 14:24 சொல்லப்பட்டது போல, 14:24 சொல்லப்பட்டது, இது அநேக ஜனங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் என்னுடைய இரத்தம். இந்த இரத்தம் என்கிறதை கையிலே பிடித்து கொண்டு தன் ஜீவன் வானத்துக்கும் பூமிக்குமாய், அந்த ஹார்ட், அது மனுஷ ஹார்ட் தானே, மனுஷ இருதயம் தானே, இழுக்கிறது. கடைசி மூச்சு சேடம் இழுக்கும் பொழுது, கடைசி அந்த டாக்டருக்கு புரியும், அந்த கடைசி சேடம் இழுக்கும் பொழுது அந்த தலை கபாலத்திலிருந்து கால் மட்டும் இருக்கிற நரம்புகள் எப்படியாக இரத்த அழுத்தத்தில் உடைந்து 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 வெளியே வரும் என்று இந்த கடைசி நிமிஷத்திலேயும் நின்று கொண்டிருந்தார். ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று. ஈசோப்பினாலே ஒரு காடிய கசப்பு, என் குடும்பத்தில் இருக்கிற கசப்பை எடுக்கணுமே. கடைசி நேரத்தில் என் பிள்ளை கசப்போடு வாழக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே கசப்பென்று ஒன்று இருக்கிறதே. எல்லா உறவுகளுக்குள்ளேயும் பகையை விதைத்திருக்கிறான் இந்த பிசாசு. கணவனுக்குள்ளே கசப்பு மனைவியை பார்த்தால், இந்த கசப்பை நான் உறிஞ்சி எடுக்க வேண்டும். அதற்காக he was waiting till the last moment as he was panting from head to toe. தலையிலிருந்து கால் மட்டும் அந்த ஜீவன் டப் டப் என்ற அடுக்கு மட்டும் he was just waiting and lingering on to breathe his last breath. கடைசி மூச்சு எடுப்பதற்காக தொங்கிக் கொண்டு நிற்கிறார். என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை நிறைவேறியது, வார்த்தை நிறைவேறியது. எக்ஸோடஸ் 17 என்று நினைக்கிறேன், நீங்கள் வீட்டை போய் படிச்சுக்கோங்க. அதை ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். யாத்ராகமம் 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஈசோப்பினாலே ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தோச்சி என்ன செய்யணுமா? எப்படி பூசணுமா? முதலாவது கதவு நிலைக்குள்ளே இப்படி வெர்டிக்கலாக சமாந்தரமாக. அடுத்தது எப்படி பூசணுமா? ஹாரிசான்டலாக, இப்படி நேராக, இப்படி மத்தியம், இப்படி பூசணுமா? இப்படி பூசணுமே. பூசினாதானே என் வீட்டுக்குள்ளே இருக்கிற கசப்பு வெளியே போகும். என் உறவுகளுக்குள்ளே பிசாசு விதைத்திருக்கிற பகை, என் பிள்ளைய என்கிட்ட பிரிச்சுட்டானே, என் குடும்பத்தை பிரிச்சுட்டானே, என் சகோதரன் என்கிட்ட பிரிச்சுட்டானே இந்த பிசாசு, இந்த பகையை நான் கடைசியாக உறிந்து கொள்ளுகிறேன் என்று அந்த காடியை அவன் எடுத்து அதிலே தோய்த்து, இந்த சால் வினிகர் என்று, சால் வைன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே, கசப்பானதை கடைசியாக இந்த ஈட்டிலே குத்தி தன் வாயிலே அந்த ஒரு துளி பட்ட பொழுது கடைசி வார்த்தை வந்தது. என்ன அந்த வார்த்தை? முடிந்தது. முடிச்சு வச்சார். சிலுவையை முடித்து வைத்தார். எல்லாவற்றையும் முடித்து வைத்தார். அதனாலே எனக்கு அருமையானவர்களே, இன்று நடக்கிற இந்த பயங்கரமான யுத்தத்துக்கு முன்னதாக எங்களுக்கு நிற்க முடியாது.
எங்கள் குசினினா நம்ம ஊர் பாஷையில் சமையலறை மட்டும் பிரச்சனை வந்திருக்கு. ஐயோ எங்களுக்கு என்ன, எவன் எதை போட்டால் எனக்கு என்ன, எவன் எதை அடித்தா எனக்கு என்ன, எந்த குண்டியாவது எவனாவது போட்டும், நம்ம எதையாவதுனா காயம் கட்டுறதுக்கு ஐயாவுடைய கிளினிக்கு அம்பத்தூருக்கு போயிடுவோம். அவர் நம்மளுக்கு நல்ல சமாரியனை போல் காயம் கட்டுவார், நம்மளுக்கு என்ன. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் இனி வார காலத்தில் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என் தேவனுடைய பாதத்திலே நின்று அதை தட்டி புட்டிச்சு இறுகி தெபோராலாய் எழும்பி, அந்த பேர் தானே வச்சிருக்கிறீங்க, தெபோரால் பெண்கள் ஐக்கிய கூட்டம், என் குடும்பத்துக்காக திறப்பிலே நான் நிற்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி உலகம் முழுவதையும் பொல்லாங்குக்குள்ளே நடத்தின இவனுக்கு எதிராக நான் நிற்க வேண்டும் என்றால் என் கரங்கள் திடப்பட கடவது, என் கால்கள் திடப்பட கடவது. இதை யார் செய்வார்களாம்? பரிசுத்த ஆவியானவர். இவர் எப்படிப்பட்டவராம்? இவருக்கு பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர். என்னன்னு உங்களால் செய்ய முடியாதுங்க. செய்ய முடியாததுனால தான் இன்னைக்கு கடந்து தடுமாறுறாங்க, அங்கே இங்கே ஓடுறான்னு, என்ன செய்யணும்னு தெரியாம. ஹல்லேலூயா. யாராவது நினைச்சோமா போன மாதம் இந்த நேரத்தில் கேஸ் தட்டுப்பாடு வரும் என்று? யாராவது நினைச்சோமா? இதுதான் சொல்லுகிறார் அவர். திருடனை போல வருமாம் பயங்கரம், திருடனை போல வருமாம் திகில், திருடனை போல வரப்போகிறது பயங்கரங்கள். அந்த நேரத்தில் இயேசுவே இயேசுவே இப்போ காப்பாற்றும், சமைக்கிறதுக்கு சிலிண்டர் வேண்டும் என்றால் அவர் உன்னை நான் வந்து தட்டுனேனே ராஜாத்தி, மணவாட்டியே நான் தட்டுனேனே. தட்டும் பொழுதெல்லாம் உனக்கு பிரைமரி ஸ்கூல் தான் ஞாபகம். நான் தட்டும் பொழுதெல்லாம் எங்களுக்கு எங்கள் ஃபேமிலி பண்டிகை தான் ஞாபகம் வந்தது. நான் தட்டும் பொழுதெல்லாம் என் குடும்பத்தினுடைய வெல்ஃபேர் என்று சொல்கிற சமையல் தான் ஞாபகம் வந்தது. என் எக்ஸசைஸ், என் மருந்து, என்னுடைய சொத்து எவ்வளோத்தை எவ்வளோத்தை அடித்து பிடுங்கினதை எப்படி காப்பாற்றுறது, எப்படி இது வட்டியை கட்டுறது, எப்படி எதை செய்யறது, எதை சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், இப்படித்தானே நான் இருந்தேன். அதனால ராஜாத்தி நீ அப்படியே போ, ஹல்லேலூயா, நீ அப்படியே போ, பின்னுக்குன்னு அனுப்பிடுவார். அந்த கடைசி நிமிஷத்தில் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அவரை தேடி அவரை காணப்படத்தக்க தருணத்திலே அவரை கண்டடை. மணவாட்டி ஓடி வந்து பார்க்குறாளாம், கதவை திறந்து உன்னத பாட்டில் இருக்கிறது. மணவாட்டி ஓடி வந்து பார்க்குறாளாம், என் நேசரை காணவில்லை. என் நேசரை ஒவ்வொரு மனுஷனும் கண்டுகொள்ள வேண்டும் என்றுதான் என் தகப்பனாகிய ராஜேந்திரம் அவர்களை இலங்கை தேசத்திலே 78ஆம் ஆண்டு தற்கொலையின் நேரத்தில் கர்த்தர் தொட்டார். என் தகப்பன், அவருக்கு ஒரு வியாதி, மாந்திரிக சூனியங்களினாலே ஏவப்பட்டு 29 வயசுல அவர் மறிக்க எல்லாமே தானது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாரும் விட்டு விட்டார்கள். அவர் பயங்கரமான அவரும் ஒரு அரசியல்வாதி, தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எல்லாத்திலையும் நம்பவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். தன்னை தற்கொலை செய்து கொண்டு அவரை ஏமாற்றினவர்களையும் சுட வேண்டும் என்று 79வது ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி போன வாரம் இப்படி ஒரு கூட்டத்தில் பின்னுக்கு நின்று கொண்டிருந்தார். ஒரு வல்லமை அவரை தொட்டது, இயேசுவின் வல்லமை தொட்டது. இரத்தமாய் போன வியாதிகள் மாறியது, எல்லா வியாதியும் மாறியது. உள்ளே இருந்த கசப்புகள் வெளியே போனது, பெரிய ஒரு சமாதானம் உள்ளே வந்தது. ஹல்லேலூயா. அந்த வானத்தின் அருணோதயம், அந்தகாரத்திலும் மரண இருளிலும் லூக்கா 1:72 சொல்லப்பட்டிருக்கிறதே, 1:72 அந்த ஒளி என் தகப்பனை தொட்டது. அந்த ஹாரத்திலே, கொலை வெறியிலே, விபச்சாரங்களிலே, குடிகளிலே, பொல்லாத போதையிலே, வேளாங்கண்ணி என்கிற அந்த தேவதை, அவள் தான் தன் தேவதை, தன் தாய், தன் குல தெய்வம் என்று சொல்லி இந்த நாகப்பட்டினத்திலே இருக்கிற அந்த வேளாங்கண்ணிக்கு 14 சவரினை ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் கொண்டு சாத்துவார்கள். இதுதான் அவருடைய தெய்வ பக்தியாக இருந்தது. கடைசி அந்த அம்மாவும் கைவிட்டதுக்கு பிறகுதான் மரணம் நோக்கி கூப்பிட்டது. அந்த நேரத்தில் இந்த என் இயேசு இந்த லூக்கா 1:72 சொல்லப்பட்ட அதே காரியம் என் தகப்பனுக்கு நடந்தது. எடுத்தவங்க வாசிக்கலாம், ஒரு ஆள் படிங்க. அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு மன்னிக்கவும் 1:78 178 லூக் 1:78
வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின்படி நடத்தவும் படி. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இலங்கை என்கிற பௌத்த நாட்டிலே என் தகப்பனை தொட்டது. ஏனென்றால் அங்கிருக்கிற பௌத்தர்கள் என் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஊழியம் தொடங்கினது. மிகுந்த வல்லைய அசுத்த ஆவிகள் வெளியே ஓட ஆரம்பிக்கும், பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கும். 1.78 பில்லியன் பௌத்தர்கள் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார்கள். இயேசுவினுடைய நாமத்திற்கு ஒரு கொடி ஏற்றப்பட்டது. இலங்கையிலே ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டது. jesusliveslk.com என்று போடுங்கள். இன்று எங்களுடைய பெரிய கன்வென்ஷன் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட பார்த்து கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் மத்தியில் 300 பேர் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய கொயர் தான். அது அங்கே பாடிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு விஷயத்துக்கு இல்லாட்டி நான் அங்கே போயிருப்பேன். இன்று நான் இங்கே இருக்கிறது என்னுடைய பேங்க் விஷயம் ஒன்றுக்காகத்தான் நான் இங்கே இருக்கிறேன். இப்போ நடந்து கொண்டிருக்கிறேன். இப்போ போட்டு பார்க்கலாம் நீங்கள், jesusliveslk.com சொல்லி 300 பிள்ளைகள் கொயரில் பாடிக்கொண்டிருப்பார்கள் பின்னுக்கு நின்று. இந்த அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக, தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக எண்ணற்ற லட்சக்கணக்கான ஜனம். அதன் முடிவு என்ன? இலங்கையின் ஜனாதிபதி ராஜபக்ஷ அவர்கள் அவருக்கு இலங்கையிலே ஒரு ஸ்டாம்பை உருவாக்கினார்கள். சுவிசேஷகர் என்று முழு உலகத்திலேயும் ஒரே ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷகன் என்று ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறாரு என் தகப்பனுக்கு. தெரு அவருடைய பேரில் வந்திருக்கிறது. இலங்கைக்கு போனாலே எங்களை எல்லாருக்கும் தெரியும். நான் அதை சொல்லி பெருமை பாராட்ட நான் வரவில்லை. என் வாழ்க்கையிலே இந்த தெய்வத்தை நான் அறியவில்லை. என் வாழ்க்கை கசக்க ஆரம்பித்தது. இந்த பொல்லாங்கு என்று சொல்லுகிறவன் 1 John 5:19 1 யோவான் 5:19 எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்வானோ. யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, 3 up, ஹல்லேலூயா, 3 up. ரெவலேஷன் 12:9, வெளிப்படுத்துதல் 12:9, 1 யோவான் 5:19. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற சாத்தான் என்கிறவன். 1 யோவான் 5:19 படிங்க. உலகம் முழுவதும் எதுல கிடக்குது? சத்தமா சொல்லுங்க. உலகம் எதுக்குள் கிடக்கிறது? எதுக்குள் கிடக்கிறது? பொல்லாங்கென்றால் என்ன? இந்த பகை, இந்த கசப்பு, இந்த வேதனை, சாபங்கள், கஷ்டங்கள், உறவுகளுக்குள் விரிவுகள், வறுமை என்று சொல்லி வியாதிகள், மரணத்தின் விபத்துக்கள், சின்ன சின்ன வயசுல பிள்ளைகள் மரித்து போறாங்க. இது எல்லாவற்றையும் உருவாக்குகிறவன் தான் இந்த பொல்லாங்க. இந்த உலகம் அனைத்தும் அவனுக்குள் கிடக்கிறது போல நானும் அவனுக்குள் இழுபட்டு போனேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பனுடைய ஊழியங்களை பார்த்த வெறுப்பு. காசு கொடுக்க மாட்டார். இந்த ஐயாவை போலதான் வரது எல்லாத்துக்கும் சுவிசேஷத்துக்கு கொடுத்துருவார். எனக்கா வெறுப்பு. ஆனால் ஒரு பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஊழியத்தை எடுத்த பொழுது, இந்த புத்தகத்தை என் தகப்பன் தூக்கின பொழுது 5 ரூபாய்க்கு வழி இல்லாமல் எல்லாம் எடுக்கப்பட்டு போனது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. காரி துப்பினார்கள். இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? இது என்ன இந்த புத்தகத்தை தூக்கிட்டு அலைகிறான் இவன், லூஸ் ஆய்வனுக்கு. 7 வருஷங்கள் மகா பயங்கரம் என் குடும்பத்துக்குள்ள. எல்லா பிள்ளைகளுக்கும் தலையிலிருந்து கால் மட்டும் புண்ணும் சிறங்கும். சத்ரு முற்றிலுமாய் எதிர்க்க வந்து நின்று கொண்டிருந்தான் இந்த பொல்லாங்கன் என்று சொல்லுகிற பிசாசு. சொன்னா, இங்க பார் ராஜேந்திரா, எத்தனையோ பேரை என் கையில வச்சிருக்க. இங்க பார், எத்தனை ஊழியக்காரர்கள் என் கையில் இருக்கிறார்கள். எத்தனை பெந்தகோஸ்து தர்மத்தை போதிக்கிறவர்கள் என் கையில் இருக்கிறார்கள் தெரியுமா? இயேசுவை பேசாதே. இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்கிறது என்பதை பேசாதே. இயேசுவின் நாமத்தில் மீட்பு இருக்குதுன்னு சொல்லாத. உபவாசம் இருக்காத, சொல்லாத. பாட்டு பாடு, பிரசங்கம் பண்ணு, தர்மம் பண்ணு, போயிடு. ஹல்லேலூயா. நான் உன்னை எங்கேயோ கொண்டு போயிடுவேன், எப்படியோ வச்சிருப்பேன். நீ செய்வாயானால் உன் எல்லா பிள்ளைகளையும் நான் சாவடிப்பேன், கொலை செய்வேன். இப்படி ஒரு காரணம்தான் என் வாழ்க்கையில் கசப்பாய் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன் இந்த கஷ்டம்? எல்லாரும் சிரிப்பார்கள். நான் படித்தது இலங்கையினுடைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் படித்த ஸ்கூல்.
திரிமாவோ பண்டாரநாயக்காவுடைய ஸ்கூல் இலங்கையிலேயே முதன்மையான, போட்டு பாருங்க, சென்ட் பிரிஜெட்ஸ் கான்வென்ட் என்று. இங்கே சர்ச் பார்க்க விட பெரிய ஸ்கூல் அது. ஏன்னா எல்லாம் பிரிட்டிஷர்ஸ், எங்களுக்கு இருந்தாலும் ஐரிஷ் நன்ஸ், அவர்களுக்கு தான் நான் படித்தேன். 13 வயதிலே நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக, நான் இது கிறிஸ்தவ இல்லை, நான் 6 வயசுலேருந்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலையும் தொலைக்காட்சியிலையும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தேன். அதனால் பாடுவதற்கு, நாடகங்கள் நடிப்பதற்கு என்று சொல்லி பல பாத்திரங்கள் எனக்கு கொடுப்பார்கள். 13 வயதிலே சிங்கள தமிழ் இனவாத பிரச்சனைகளுக்காக ஒரு பாடலை நான் பாட எனக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த பாடலை நான் பாடின பொழுது முழு இலங்கைக்கும் தெரியும். ஏன்னா 6 மணிக்கு அந்த பாடல் ஒளிபரப்பப்படும். அந்த பாடல் பாடணுமா, அந்த பாட்டு பார்க்கணுன்னு கேட்குறவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. அது இலங்கையை பற்றியான பாடல், தமிழ் அல்ல, தமிழ் இல்லை. இந்த அம்மா ஹிந்தி பாடினாங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஹிந்தி மாதிரி தான் இருக்கும் அந்த பாடல். ஏன்னா என்னுடைய தாய்மொழி அதுவாக இருந்தது. மேரட் மாகிரட் மாயிப்பதுனரட் ஹதின வதினரட் மகேன மௌரட் மேரட் மாகிரட் மாயிப்பதுனரட் ஹதின வதினரட் மகேன மௌரட் தருபஸ் போலோவென் දහි බින්දුව අහසෙන් මිනි කැට මුතුහට මගේ සිරිලක් වැට මේ රට මගේ රට ආයිපදුන රට හැදෙන වැදෙන රට මගේම මව් රට. இந்த பாட்டு பெரிய பாடகியோடு நான் குழந்தையாய் அவர்கள் கைகளை பிடித்து கொண்டு பாடுவதை போல எல்லா டிவிகளிலும் ஒளிபரப்பப்படும். 13 வயதிலே இதனாலே தேசிய விருதை பெற்றுக்கொண்டேன். எனக்குள் இப்படி வாழுகிறதா, இவர்கள் சொல்கிற சத்தியத்தை கேட்கிறதா, ஒரே குழப்பம். 17, 18 வயது வரும் பொழுது வெறுப்பும் கசப்பும் அதிகமாய் வர ஆரம்பித்தது. வேண்டாம் என்று ஓட ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது, ஊழியத்திலே அவர்கள் சுமந்து கொண்டு போன பாடுகளை பார்த்த பொழுது அருவருப்பாக இருந்தது எனக்கு. வேண்டாம் ஆண்டவரே. அதுக்கு பிறகு திருமணத்துக்காக எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ கண்டிப்பாக உபவாசம் பண்ணி ஜபிக்கணும். சரி, ஜபம் பண்ணுவேன். சரி என்று கீழ்ப்படிந்து செய்தேன். என்ன நடந்தது? என் திருமணம் முடிந்து நான் இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டிலே இருக்கிற இவங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெரிய இசை அமைப்பாளருடைய குடும்பம், பெந்தகுஸ்து தர்மம் பேசுகிறவர்கள், பாஸ்டர் சாம் சுந்தரம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சபையில் இருந்தவர்கள் உள்ளே 3வது 4வது நாளே எனக்கு தெரிந்தது, என் வாழ்க்கை திரும்ப கசக்க ஆரம்பித்தது. எந்த ஒரு சாபம் என் பாட்டாவை தொடர்ந்து பிடித்ததோ, என் தகப்பனை பிடித்ததோ, அந்த சாபத்துக்கு நான் பலியாய் இருந்தது எனக்கு தெரியவில்லை. என் கண்கள் மூடப்பட்டிருந்தது. எனக்கும் என் தெய்வத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாதிருந்ததுனால நான் செய்கிறது தான் சரி என்றும் மற்றவர்கள் குறை என்றும் எனக்குள் ஒரு கோபம். ஒருவேளை அவங்க நிறைய தப்பு பண்ணினாங்க, நான் சொல்ல விரும்பவில்லை, நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன். எனக்குள் ஒரு வைராக்கியம், பயங்கர கோபம் வர ஆரம்பித்து வாழ வேண்டாம் என்று நினைத்தேன். ஓடினேன். சினிமாவிலே போய் சேர்ந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய நிலைக்குள்ளே வந்தேன். சரவணா ஸ்டோர்ஸ் அட்டை கூட ஸ்னேகாவை வச்சு முதலாவது எடுத்தது நான் தான். 2006ஆம் ஆண்டு கிருஷ் கைமல் என்கிற சினிமாட்டோகிராஃபர் கேமராமேனோடு சேர்ந்து எல்லா ஒர்க்கும் அழகாக செய்து முடித்தேன். கோடி கோடியாய் காசு வர ஆரம்பித்து எனக்குள் நிம்மதி இருக்கவில்லை, சமாதானமே இல்லை. ஒரு நாள் வந்தது, வேண்டாம். ஏன்னா 42 நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் அமெரிக்காலெல்லாம் 6 மாதங்கள் 3 மாதங்கள் தங்கி வாழ்ந்திருக்கிறேன். அங்கெல்லாம் எங்களுக்கு சொத்துக்கள் இருந்தது. இந்த நிம்மதியே இல்லை, எதுக்கு வாழ வேண்டும் என்று ஒரு நாள் முடிவெடுத்து ஹல்லேலூயா சி மேஜர் ஹல்லேலூயா தற்கொலைக்கு நேராக என் வாழ்க்கையோட ஆரம்பித்தேன். பிப்ரவரி 1ஆம் தேதி கண் போய் எடுத்துக்கொண்டு வியாசர் பாடியில் 3 பேரை சுட்டுவிட்டேன். நானும் என்னை தற்கொலையை போல செய்து கொண்டேன். இந்த ட்ரெயினில் விழுந்து விட்டால் உடம்பு சிதைந்து போய்விடும் என்று என் தகப்பன் என் சரீரத்தை பார்க்கக்கூடாது, சீல் பண்ணி அனுப்புவார்கள். அதற்காக என்னென்றால் என்னுடைய திருமண சான்றிதழ்
என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சைன் பண்ணினது இலங்கையினுடைய ஜனாதிபதி பிரேமதாஸ் அவர்கள். எவ்வளவு வெட்கமாக இருக்கும் என் தகப்பனுக்கு, என் பிள்ளை இப்படி தற்கொலை செய்து கொண்டாள் என்று. இவ்வளோ பெரிய ஊழியக்காரனுடைய பிள்ளை தற்கொலை செய்தாள் என்று. என் தகப்பனை நான் அதிகமாய் நேசித்ததுனாலே என் சரீரம் இலங்கைக்கு போகக்கூடாது என்று நினைத்தேன். இப்படி போன நாட்கள் தான் பாஸ்டர் ஜான் ஜோசப் என்று ஐயா அறிந்தவர் ரோடில் நின்ற என்னை என் பேரை சொல்லி அழைத்தார்கள். நான் வரல, காருக்குள்ளே இருந்தேன். காரை தான் நான் ஓடி, என் ஜீப் பெரிய ஜீப் இருந்தது. 2000 ஆண்டு நடந்த விஷயம் இது. அந்த ஐயா திரும்ப திரும்ப என் பேரை சொன்னார். உள்ளே வா, உள்ளே வா, தயவு செய்து நீ நினைத்தது நினைக்காதே. நான் சொன்னாலா, பிரம்மனே, சிவபெருமானே, சாய்பாபா, நீ எவனாவது ஒரு தெய்வம் இருந்தால் என்னை காப்பாற்று, முடிஞ்சா காப்பாற்று. இயேசு என்கிறவன் மட்டும் வரக்கூடாது என்று சொல்லுகிறேன். நீ மட்டும் என் எல்லை பக்கத்தில் வரக்கூடாது. ஏனென்றால் நீ என்னை ஏமாற்றினாய். என் பெற்றோர்கள் உனக்கு ஊழியம் செய்தார்கள், நீ என்னை ஏமாற்றினாய். நான் எவ்வளோ கூப்பிட்டும் எனக்கு நீ பதில் சொல்லலை. ஹல்லேலூயா. இப்படி தான் நான் சொன்னேன். என் பேர் சொன்னப்ப நான் சாகவும் விட மாட்டேங்கிற, வாழவும் விட மாட்டேங்கிற, எதற்காக என்னை கூப்பிடுகிறாய் என்று சொன்னேன். உன் வசனம் சொல்லுது, மார்க்கு 10:27, எபேசியர் 5:31, ரெண்டும் ஒன்று தான் சொல்லுது. மார்க்கு 10:27, எபேசியர் 5:31, 5:31 சொல்லுகிறது, கணவனானவன் மனைவியோடு எப்படி இருக்கணுமா? பிரிஞ்சு போகணுமாமா? யாரை விட்டு பிரியணுமா? டேடி டேடி மம்மியை விட்டு பிரிஞ்சு யாரோட இருக்கணுமா? வைஃபோட இருக்கணுமா? இங்கிலீஷில் தான் கொஞ்சம் இதாக சொல்லுங்களேன்ப்பா, ஸ்டைலாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஓ வசனம் இப்படி சொல்லுது. இங்கே செய்கிறவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? எனக்கு எதிராக செய்கிறாங்க. ஆனால் எங்கே போகிறாங்க? சாம் சுந்தரத்து சர்ச்சில் போய் இதை இப்படி தலையில் இப்படி போட்டுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தத்தா தாத்தா தத்தா தாத்தா தத்தா தாத்தா தத்தா தத்தான்றாங்க. என்னடா இது தர்மம்? என்ன இது தர்மம்? எனக்கு புரியவில்லை. செய்கிறதெல்லாம் பொய்யும் பிழையும் பித்தலாட்டங்களும். அதனால் கசந்து போய் நின்று கொண்டிருந்தேன். இந்த காருக்குள் இருந்த பொழுது வேற யூ இவ்வளவுதான் நான் கேட்டேன். என் தெய்வத்துடைய ஒளி என்னை தொட்டது. பிரத்யட்சமாய் வானத்திலிருந்து ஒளி என் தர உடம் மேலே விழுந்தது. என் உயிரான இயேசு என்னை தொட்டார். நான் சொன்னேன், என் தகப்பனை போல உள்ளே இருந்த அந்த கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் கரைய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே போக ஆரம்பித்து, யார் நீ சுவாமி என்று கேட்ட பொழுதெல்லாம் பார்த்து பாடுவோமா? பரலோகத்தை நோக்கி சிலுவை நோக்கி கண்டடைந்தே. ஆமென். தேவ சமூகத்திலே உங்கள் நோய்கள் மறையும். வீட்டு பிரச்சனைகள் மாறிக்கொண்டிருக்கிறது.
வெற்றியை தாரும் ஐயா. எனக்காக யுத்தம் பண்ணும். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த செய்தியை சொல்லிட்டு போவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். என் மரண வாழ்க்கை மகிமையாய் மாற ஆரம்பித்தது. சந்தோஷமும் சமாதானமும் எனக்குள் நிறைய ஆரம்பித்தது. தேடியோட ஆரம்பித்தேன். யாரப்பா நீ? யார்? நான் பப்பிலையும் பார்களுக்குள்ளே இருந்த பொழுதெல்லாம் குஷ்பு, ராதிகா, பாக்யராஜ் பல நடிகைகளோடு இருந்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்த பொழுதெல்லாம் எங்கு போனீ? இந்த சமாதானம் இல்லையாப்பா. நீர் வந்த பிறகுதான் எனக்கு இந்த நிம்மதி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கும் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. நான் சொன்ன இந்த பிசாசானவன் எப்படியாவது இந்த விசுவாசத்திலிருந்து என்னை எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்று பல வழிகளிலே என் கால்களுக்கு வலையை கொண்டு வந்து வைத்தான். இதே சென்னை நீதிமன்றத்திலே கொண்டு போய் விபச்சாரி என்கிற பட்டத்தை சூட்டி நிறுத்தினார்கள். ஒரு குழந்தையோடு, பச்சை குழந்தையோடு போய் நின்று கொண்டது. ஆண்டவரே, பழைய ஆனியா இருந்திருந்தால் இவங்க செத்து இது முளைச்சிருக்கும், முள்ளு முளைச்சிருக்கும். பழைய மனுஷியா இருந்திருந்தால்தான் என்று உம் சமாதானத்தின் உடன்படிக்கை நீர் எனக்கு சிலுவையில் கொடுத்தீரோ என்று உணர ஆரம்பித்தேனோ. என் தெய்வமே, என் 2 கைகளும் கட்டப்பட்டு இருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். எனக்காக கைகள் கட்டப்பட்டீரே. உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. எனக்காக நீர் என்ன செய்ய போகிறீர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று. காலங்களும் நேரங்களும் மாற ஆரம்பித்தது. கிராமங்களுக்குள் போக ஆரம்பித்தேன். பாஸ்டர்ஸ் வந்து கூப்பிட ஆரம்பித்து யார் என்று தெரியாது. ஃபேஸ்புக் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, எந்த மீடியா அட்வர்டைஸ்மெண்ட்டும் எனக்கு வேண்டாம் என்ற நான் 6 வயதிலேயே நான் அதிலே வளர்ந்தவள். எனக்கு வேண்டாம். என் இயேசுவின் முகம் மட்டும் பிரத்யட்சமாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பாடும் பொழுது கட்டிகள் மறைய ஆரம்பிக்கும். பாடும் பொழுது போன 8 நாட்களுக்கு முன்னதாக கோவில்பட்டியிலே ரீகன் கோமஸ் ஐயா அவர்களுடைய அந்த பிரதேசத்துக்குள் ஐயா இருந்தார்கள். பாடிக்கொண்டே இருக்கும் பொழுது கண்கள் திறக்க ஆரம்பித்தது. கிழவிகள், வயசு போன ஆயாமார் அழுது கொண்டு கண் திறக்குதம்மா, தெரியுது தெரியுது என்று ஓடி வந்தார்கள். முன்னதாக கிராமங்களுக்குள் அபிஷேகம். கிருபையான இயேசு தன் சிலுவையினுடைய அர்ப்பணத்தை ஒவ்வொருவருக்கும் காட்ட ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க வெறுமையா இருக்கக்கூடாது. தெபோரால் என்று பேசிக் கொண்டிருக்க கூடாது. மாம்ச சிந்தனை மரணம் மறைக்கட்டும், என் இயேசு ஜீவிக்கட்டும். மாம்சம் மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆவியானவரே, ஆவியானவரே, எனக்குள் அனுதினமும் காலையிலே அந்த விடியற்கால வெளுப்பு என்ற சூரியன் வருவதற்கு முன்னதாக உம்மை நான் எழும்பி பார்க்க வேண்டும். தகப்பனே, உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? காலையில் சூரியன் வருவதற்கு முன்னதாக எழும்பி நின்று எனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காது போகட்டும் என்று முழங்காலில் நிற்பீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆம் என்று சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க. இந்த நாளில் இருந்து நான் போராட ஆரம்பிப்பேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:9 அதைத்தான் சொல்லுகிறது. நேரம் போகிறதுனால இதை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதை தான் நான் பாஸ்டர்ட்ட முதலாவது கேட்டேன். ஐயா, டாக்டர்கிட்டே சொன்னேன், எனக்கு கொஞ்சம் டைம் உனக்கு கொடுக்க சொல்லுங்கள் என்று. அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆவிக்குள்ளாய் கட்டப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் எவனாகிலும் சிறு பிள்ளையால் போல தன் இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் இந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. சில பேர் இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், எங்கள் படிப்பு, என் டாக்டர், என்னுடைய எலக்ட்ரானிக் என்ஜினியர், ஐடி என்ஜினியர், 2 லட்சம் சம்பளம், 5 லட்சம் சம்பளம். இதுக்கு ஐயோ பிள்ளைக்கு பூஸ்ட் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும். வசனத்தை சொல்லி கொடுத்தாய.
வசனத்தை சொல்லி கொடுத்தாயா? இங்க கஞ்சத்தனம் பண்ணி சேர்த்த காசலத்தையும் கொண்டு போய் துபாயில கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்களே. இன்னைக்கு துபாய் பத்தி எரியுதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பஹரைன் பத்தி எரிகிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது உலகத்திலே? இயேசு திரும்ப வரப்போகிறதுனாலே தேசம் அசைக்கப்பட வேண்டுமா இல்லையா? உலக இரட்சகர் சபையிலிருந்து புறப்படுகிற உங்களுக்குள் இருக்கிற தீயானது இங்க இருக்கிற பிரதம மந்திரிகளை உட்கார வைக்க வேண்டுமா இல்லையா? ஹல்லேலூயா. நான் பெருமைக்கு சொல்லவில்லை. எங்கள் ஊழியத்திலே எந்த ஜனாதிபதி எந்த பிரதமர் வந்திருந்தாலும் எவன் வந்தாலும் மேடையில் ஏற்ற மாட்டோம், ஏற்றவே மாட்டோம். நான் இருந்தால் ஏற்றவே விட மாட்டேன். அதனால தான் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை வரும். கீழே நின்று அப்படியே போக சொல், கீழே நெல்லு, நன்றி சொல்லுவோம். எல்லா மந்திரிமாருக்கும் அப்படியே போயிடணும். அசுத்தனுக்கு இந்த இடத்தில் இடமில்லை. பரிசுத்தர் உலாவுகிற பூமி இது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டிய பூமி இது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறது மட்டுமல்ல, பரிசுத்தம் உள்ளவரை தரிசிக்க வேண்டுமானால் இந்த பூமியில் அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க நிற்கிற ரூமுக்குள்ள, உங்க வீட்டு ரூமுக்குள்ள நீங்க நிற்கிற அந்த இடத்துல பரிசுத்த அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே எல்லாராலும் நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வாங்களா? என் நாமத்தினால் நீங்கள் எல்லாராலும் பிரியாணி கொடுக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பூ வைத்து அழகு பார்ப்பார்கள். கிரேட்டா கார் வாங்கி இனோவாவில் ஏற்றி கொண்டு போய் வலம் வருவார்கள். ஹல்லேலூயா. லிப்ஸ்டிக் வாங்கி கொடுப்பார்கள். ஐப்ரோஸ் ஷேப் பண்ண காசு கொடுப்பார்கள். ஃபேஷியலுக்கு காசு கொடுப்பார்கள். தூக்கி வீசுவாங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடந்தது என்று நான் இதை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேனோ, என் சொந்த குடும்பம் என்னை எதிர்க்க ஆரம்பித்தது. இதை பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எனக்கு எதிராக எழும்பி நின்று எல்லா ஊழியங்களையும் நிறுத்தி எனக்கு வர வேண்டிய பணத்தை நிறுத்தினார்கள். ஒரு சதம் என் கையில் இருக்காது. அடுத்த நிமிஷம் என்ன எனக்கு சொத்துக்கள் இந்த சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாத்தையும் நிறுத்தினார்கள். எல்லாத்தையும் நிறுத்த வைத்தார். நிறுத்த அவர் வைத்தார். ஏன் தெரியுமா? இந்த தனிமையின் பாதையிலே நானும் நீயும் மட்டும்தான். நானும் நீயும் மட்டும். டி மைனர். ஹல்லேலூயா. நானும் நீயும் மட்டும்தான். ஹல்லேலூயா. நீங்க போதும் பாடுவீங்களா? அதை சொல்லுங்க, பாடுங்க அந்த பாட்டை. அந்த பாட்டு தான் என் வாழ்க்கை முழுமையாகவே. ஹல்லேலூயா. அந்த பாட்டு தான் என் வாழ்க்கை முற்றிலுமாய் ஆரம்பித்தது இந்த பயணம். அதனால தான் எனக்கு எந்தெந்த ஃபேஸ்புக் அது இது இதுவும் நம்மளுக்கு ஒத்து வராது. ஹல்லேலூயா. எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு? எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து? கண்ண மூடி. அப்பா நீங்க எனக்கு இருக்க கைகளை தட்டி பாடுவோமா? சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே. என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள பயம் இல்லையே. நீங்க போதும், 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 நீங்க கைகளை தட்டி பாடுவோமா சத்தமா? நீங்க போதும், நீங்க பாடும். எதிர்பார்த்த உறவுகள், பார்த்த உறவுகள் எதுக்கு நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், கைகளை தட்டி. எதிர்பார்த்த உறவுகள் எதுக்கு நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை நீர் கைவிடுவீரோ? இஸ்ராயேல் என்னை மறந்து விடுவீரோ?
யாரெல்லாம் கண்ணீரோடு விதைக்கிறீங்களோ, போராடி ஜெபிக்கிறீர்களோ, ஒவ்வொரு மணி நேரமும் அவரோடு உறவு கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ, நீங்க மட்டும்தான் தப்பிப்பீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு பிடிக்கிற நேரத்தில் எப்படி பதறி ஓடுவோமோ அப்படி பின்னங்கால் புடரியில அடிக்கிற அளவுக்கு ஓட போகிறோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நேரம் வருகிறது, மகா சங்காரம் வருகிறது, பயங்கரம் வருகிறது. இந்தியா தப்பிக்காது. இப்ப கொஞ்சம் அடங்கும், 14 நாளைக்கு பிறகு கொஞ்சம் அடங்கும். ஆவியானவர் அதுதான் எனக்கு பேசி அனுப்பினார். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில மாதத்துக்கு திரும்ப தொடங்கும். வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரத்தில் வீட்டை படிங்க. 1 மணி நேரம், 1 நாள், 1 மாதம், 1 வருஷம் அளவும் நடக்க போகிற யுத்தத்திலே 250 கோடி ஜனங்கள் மரித்து போவார். ரத்தம் இன்று ஊற்றப்பட்டு ஜனவரி மாதத்திலிருந்து இன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? 8 லட்சம் பேர். இப்பவே அந்த அசுத்தாவிகள் தொடங்கி இருக்கிறது. இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது ஓடி பிரயோஜனம் இல்லை. இந்த சபைக்குள்ள ஓடி வாங்க, வந்து உட்கார்ந்து ஜெபிங்க, உபவாச நேரத்தை கூட்டுங்க, அமைதியா உட்கார்ந்து வாலிப பிள்ளைகள் ஏசப்பாவுடைய நாட்களுக்காய் காத்திருங்க. நிறைய இருக்கு, பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, நான் முடிக்க போகிறேன். ஏனென்று சொன்னால் அவருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், இவர்கள் தான் காப்பாற்றப்படுவார். பர் என்றால் யார்? மகன் என்க அர்த்தம். தெமேயுனுடைய மகன் தான் பர்தெமேயு. பர் என்றால் எபிரேய மொழியிலே அப்பா என்று அர்த்தம். பாஸ் என்றால் என்னன்றா அப்பா. அப்ப இந்த கள்ளனுக்கு பக்கத்துல நிக்க வச்சிருக்காரே ஒரு கள்ளன், என்னன்னு சொன்ன தொடக்கத்திலே, அவனுடைய பேர் என்ன? யாருடைய மகன் அவன்? தகப்பனுடைய மகன். இந்த பிரபஞ்சத்தின் தகப்பனாகிய பிசாசுடைய மகன், தகப்பனுடைய மகன். அதனால தான் அவனுக்கு பர் அபாஸ், அப்பா என்று கூப்பிடுறோம்ல, அப்பான்னு. அதான் ஹெப்ரூ மொழியில அப்பா. பர் அவரோட பேரை மீனிங்க சொல்லித்தாரு அவங்களுக்கு. இந்த மனுஷனுக்குள்ளே இருந்த அந்த அசிங்கங்களை உறிஞ்செடுப்பதற்காக பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி நின்று அன்று எல்லாவற்றையும் சுமந்து முடித்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்குள்ளே பச்சை குழந்தைகள் ஜாக்கிரதை. பயங்கரமான வைரஸ் ஃபீவர் ஒன்று வரப்போகிறது. நிறைய குழந்தைகள் சாக போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கும் அந்த மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. பச்சிலம் குழந்தைகள் துடிச்சு சாவதை பார்த்தீங்க. கொடிய நோய் மீகாயில் இருக்கிறது. இதா சர்வ வல்லமை உள்ளவர் நடந்து போகும்பொழுது அவருடைய அடிச்சுவடுகளுக்கு முன்னதாக கொள்ளை நோய் கடந்து போனதாம் என்று இருக்கிறது. அவருடைய அடிச்சுவடுக்கு முன்னதாக அவர் வரப்போகிறார். முன்னதாக பயங்கரங்கள் உள்ளே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான தேவன் அழகாக பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் 3:14 அழகாக சொல்லி முடிச்சார். நீங்க யாரை கொலை செஞ்சீங்க? இன்னைக்கு அடி வாங்குறீங்களே இஸ்ரவேல், இன்னைக்கு உன்னை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிறானே, எல்லா நாடுகளும் உனக்கு எதிராக நிக்கிற காரணம் என்ன? நீ செய்த காரியம். அப்போஸ்தலர் 3:14 இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவரும் நீதி உள்ளவரும் அவரை மறுதலித்து கொலைபாதகனை போல உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும். கொலைபாதகனை விடுதலையாக்க சொன்னீங்க. யாரை மறுதலிச்சினீங்க? பரிசுத்தம் உள்ளவரையும் நீதி உள்ளவரையும் மறுதலிச்சிங்க. அடுத்த வசனத்தில் இருக்கிறது, ஜீவாதிபதி ஜீவிக்கிற இயேசு இன்றும் அவருடைய கல்வாரி சிலுவையில் நோய்கள் சுகமாகிறது. உங்க மூலமாக ஜீவிக்கிற இயேசு நிரூபிக்கப்பட வேண்டும். இல்லாட்டி நான் இன்னைக்கு வர்றதுல பிரயோஜனம் இல்லை. ஐயா பிரபாகர் ராஜா டாக்டர் இன்னைக்கு எடுத்த பிரயாசத்தில் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நிற்கிற இடத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள நோய்கள் வராதபடிக்கு, விபத்துகள் வராதபடிக்கு ஜீவாதிபதியினுடைய அந்த வல்லமை கிரிகை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நீங்க அக்கினியிலே நிரம்பி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் you should be connected with the divinity.
The divine presence should be always hovering over you. You should thirst for the love of God. ஆண்டவருடைய அன்புக்காக வாஞ்சித்து வாஞ்சித்து வாஞ்சித்து, அப்பா எங்க டைம் கிடைக்கும் ஜெபிக்க, அப்பா எங்க டைம் கிடைக்கும் உங்களை பத்தி சொல்றதுக்கு, அடிக்க அடிக்க நிக்கணும், குத்த குத்த நிக்கணும். ஹல்லேலூயா. அதைத்தான் அந்த சிலுவையில் அவர் காட்டி விட்டு போனது. ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை முடித்து கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப உங்களுக்கு, சந்தோஷத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய வசனத்துக்குள்ளேராய் அவருடைய கையிலே உள்ளே விழுந்திருக்கிறீங்க. அவருடைய ஆணி பாய்ந்த கையின் ரத்த சிதலத்துக்குள் உட்கார்ந்திருக்கிறீங்க. சும்மா பெற்றுக்கொள்ளல. சபையே விழித்தெழும்பு, விழித்தெழும்ப வேண்டும். விழித்தெழும்புகிற நாட்கள் இன்னும் 700 900 நாட்கள் தான் எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 60வது நொடியிலே வந்து நிற்கிறோம். என் தேவன் 2 சாமுவேல் 24 வீட்டில் படிங்க, 24:14 சொல்லப்பட்டிருக்கிற நேரம் இல்லை. நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. கர்த்தருடைய கையில தட்டிக்கி விழுந்தா கூட யார்ட கையில விழணுமா? கர்த்தருடைய கையில விழுறோம். ஒரு பிழை செய்தால், ஒரு பொய் சொன்னால், ஒரு பாவக்கால் பரவாயில்ல, அவர் கையில போய் விழுந்துரும். அவர் நிழல்ல வந்து விழுந்துருவோம். அப்பா மன்னிங்க ராஜா, காலையிலே எழும்பி நிற்கிற சாமி மன்னிச்சிருங்கப்பா, தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த குற்றங்கள், வாயின் வார்த்தைகளை மன்னிங்க சுவாமி. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் வல்லவருடைய கையின் வரைபடமாயிருக்கிறீங்க. வல்லவர் வச்சிருக்காரு கையில, சும்மா தூக்கி வச்சா புடுங்கி எடுத்துடலாம். ரத்த சிதலத்துக்குள்ளே ஆணி பாய்ந்த கரத்துக்கு உள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை யாரும் தொட முடியாது, உங்களை யாரும் தொட முடியாது. ஹல்லேலூயா. சத்துருக்கள் விழுவார்கள், உங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்கள் விழுவார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். எப்படி வரப்போறீங்க? ஆனந்த களிப்புடன் பாடி பாடி சீயோனுக்கு. எப்படி வந்தார்கள்? கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அழுது அழுது அழுது, துக்கத்தை சுமந்து சுமந்து போகின்றார். போன சிலுவை சுமந்த உருவம் காட்டிட்டு போச்சு. அதான் இன்றைக்கு பிரதர் ஐயா டாக்டர் அவர்கள் தன்னுடைய எல்லா மேன்மையும் விட்டுட்டு, ஏதாவது ஒரு காரியம் என் தேவனுடைய ராஜ்யத்துக்காக நடக்காதா என்று சொல்லி என்னை கூட அழைத்த காரணம். எந்த பெருமையும் இல்லை, யாருடைய பெருமையும் பாராட்ட இங்கு நாங்கள் வரவில்லை. என் இயேசுவின் நாமம் மட்டும்தான் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக உழைக்கிற ஊழியர்கள், அதற்காக நிற்கிற தாகிக்கிறவர்கள், அதற்காக தான் ஐயா இத்தனை தானத்தையும் தர்மத்தையும் செய்து வாங்க 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 அன்பின் கைகளினாலே அணைத்துக் கொள்கிறார்கள். பெரும் பாதையிலே நடக்க ஆரம்பித்தீர்கள். ஆனந்த களிப்போடு பாடி என் தேவனுடைய அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது எப்படி போவோம்? நாங்கள் மறு கணத்தில் எடுத்துக்கொள்ளப்பட போவோம். எத்தனை பேர் சொல்லிங்க, நான் தயாராக இருக்கிறேன், மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன். நோய்கள் சுகமளிக்கிற வரத்தை தாரும் ஆண்டவரே, வேதத்தை பகுத்தறிகிற வரத்தை தாரும் ஆண்டவரே. சொல்லுங்க, உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்பு வைப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நான் அதை மற்றவனுக்கு காட்டணும், என் வாழ்க்கை சாட்சியாய் மாறட்டும். இந்த நாளிலிருந்து, இந்த கடைசி நேரத்திலிருந்து உங்களுக்கான யுத்தங்கள் மாற்றப்படுகிறது. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிக்க போகிறார். பயப்படாதீங்க. இந்த அதிசயத்தோடு நீங்க இன்னைக்கு கடந்து போவீங்க. இந்த சபைகளை வந்து சாட்சி சொல்லுவீங்க. சீக்கிரமாக எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே நேரம் போகிறது. அதனால கண்களை மூடி உயிரடைய வேண்டும் ஆண்டவரே. என் எலும்புகள் உயிரடைய வேண்டும், ஜெப ஆவி உயிரடைய வேண்டும். கேளுங்க, இப்ப கேளுங்க. நாங்கள் அதுக்காகத்தான் ஜெபிச்சு முடிச்சு ஐயாட்ட கொடுக்க போகிறேன். என் பரிசுத்த ஜீவியம் உயிரடைய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் நடந்து இறக்க வேண்டும் சுவாமி. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. யாவே என்கிறவர் ஐயா சொன்னாங்க, கிறிஸ்துவின் அடையாளம் என்ன தெரியுமா? சந்தோஷம். கிறிஸ்து என்கிறவருடைய அடையாளம் சமாதானம். இந்த சமாதானத்தை சுமந்த பெண்ணாய் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே, அதற்கு நான் கிருபை கேட்கிறேன் சுவாமி என்று கண்களை மூடி ஜெபிப்போமா? நிதியா
ஓட்ட போகிறேன். தெரு தெருவாய் ட்ரக்ஸ் கொடுக்க போகிறேன். ஆத்துமாக்களை கூட்டிட்டு வருவேன். என் கைகளை நிரப்பும் ஐயா, உம்முடைய வல்லமை நான் நிரப்பும் ஐயா. நான் கை வைக்கிற இடத்திலெல்லாம் மாற்கு 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைக்கும் பொழுது, பிணியாளிகளின் மேல் கரங்களை வைக்கும் பொழுது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது குடும்பங்கள் கட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வரங்கள் வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து நின்று போராடுகிற வரங்கள். 3 விதமான பெண்கள், போராடி ஜெபிக்கிற பெண்களுடைய யுத்தம், களத்தில் போராடி பிரசங்கங்களை செய்கிற பெண்களுடைய யுத்தம், போராடி ஆராதனையை வர்ஷிப்பை செய்யக்கூடிய பெண்கள். ஹல்லேலூயா. மிரியமை போல, தெபோராளை போல போராடி நிற்கக்கூடிய பெண்கள். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும்? கைகளை உயர்த்தி பிடிச்சுக்கொள்ளுங்க. இயேசுவே, கைகளை விரிச்சு பிடிச்சுக்கலுங்க. கேளுங்க, இயேசு சுவாமி இந்த ஜெபத்தை செய்யுங்க. இந்த ஜெபத்தை செய்யலாமே. ஏசப்பா, உங்க கிருபை வேணும், அதிகமாய் எழும்பி பிரகாசிக்க உமக்காக இருக்கிற இந்த ஒரு ஜீவன் உமக்குத்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? வாழ்ந்தாலும் உமக்குத்தான், என் ஜீவன் உமக்கென்று சொல்றவங்க மட்டும் கை தூக்கி காட்டுங்க. என் ஜீவன் உமக்கு மட்டும்தான் சுவாமி. ஜீவன் போனால் போகட்டும், அது உங்களுக்காக மட்டும்தான் சுவாமி. இந்த மறைக்கப்பட்ட சிலுவையினுடைய உபதேசத்தை கெட்டு போகிற ஜனங்களுக்கு உள்ள நான் கொண்டு போகிறேன். என் கைகளை அபிஷேகியும். கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. ஒரு வல்லமை உங்கள் கரங்களுக்குள்ள இறங்குகிறதை பார்ப்பீங்க. என் கரங்களுக்குள்ள அபிஷேகத்தை தாங்க சுவாமி. நான் கை வைக்கிற இடங்களிலே பிசினஸ் விருத்தியாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சண்டைகள் மாறட்டும், வாக்குவாதங்கள் வெளியே போகட்டும், வீட்டு பிரச்சனைகள் மாறட்டும், எல்லையில் இருக்கிற அசுத்த ஆவிகள் என்னை கண்டு என் அபிஷேகத்தை கண்டு ஓடட்டும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஜபிக்க ஆரம்பிங்க. ஊழியக்காரிகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஜபிங்க. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. சத்தமா ஜபிங்க. இந்த இடத்தில் ஒரு வல்லமை இறங்கி வரும். இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வீட்டுக்கு போகும்போது நாளைக்கு அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். சத்துருக்கள் வர நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். ஜபத்திலே நின்று போராடுவீர்கள். தேலே மரஹகர மஷமா மமா செரே பாபரேலரா லோரா பாபா பாபரலரா மரே மசமா மமரேலரே லோரா ஹெரிகா சேவை செய்யா கிருபை தாருமே. வரத்தை பார்த்து சொல்லுங்க. அவர்கிட்ட கேளுங்கம்மா. ஏசப்பா, உங்களுக்காக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எங்க அப்பா அம்மாவை ரட்சிங்க. சின்ன பிள்ளைகள், எங்க அப்பா அம்மாவை ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிப்புகளை நடத்துங்க. குடியின் ஆவி, யார் குடியின் ஆவியோடு போராடுறீங்க? குடியின் ஆவி. நான் கைகளை உயர்த்தும் பொழுது என்ன நிலைகளை விட்டு வெளியே போ குடியின் ஆவியே, வெளியே போ குடியின் ஆவியே, கஞ்சா ஆவியே, வெளியே போ பிசாசே. கைகளை நான் உயர்த்தி பிடிக்கும் பொழுது மோசேயை போல வருமான குறைவு, கைகளை உயர்த்தி பிடிங்க. வருமான குறைவு, கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே
ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. போராடுங்க, 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 போராடிக்கிட்டே இருங்க. ஒரு வரம் கொடுக்கப்படும். பரலோக வரங்கள் கொடுக்கப்படும். வியாக்கியான வரங்கள் கொடுக்கப்படும். தீர்க்க தரிசன வரங்கள் கொடுக்கப்படும். அந்நிய பாஷை வரங்கள் கொடுக்கப்படும். வசனங்களை பகுத்தறிகிற வரங்கள் கொடுக்கப்படும். சிபாமா ஷலாரி காமா மாமா சலா பாரியாதா. பெரியமானவர்களே, கைகளை உயர்த்தி பிடிச்சி கேளுங்க. சுவாமி, சிலுவை தெய்வமே, எனக்காக வைக்கப்பட்டவரே, பரபாசாய் நான் நிற்கிறேன் தகப்பனே. மேசியாவாக என் பக்கத்தில் நின்று என் அக்கிரமங்களை உறிஞ்செடுத்தீரே, என் துக்கங்களை உறிஞ்செடுத்தீரே. இன்று நான் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த அடையாளங்களை நான் பார்க்க வேண்டும். ஜீவிக்கிற தெய்வத்துடைய அடையாளத்தை நான் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். சாட்சியாய் வாழ வேண்டும் தகப்பனே. சொல்லுங்க, சாட்சியாய் வாழ வேண்டும் அப்பா. அதுக்கு பலனை தாங்க, அதுக்கு பலனை தாங்க, அதுக்கு பலனை தாங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஜெபிக்கிற நேரம். இல்லாட்டி இந்த ஐக்கியத்தில் விழுந்து போறதுல பிரயோஜனம் இல்லை. there's no use here. லமூரி பாலா தரமானி சட்டூரி பலா வரமானபா. அப்பா பலனை தாங்க சுவாமி. தாழ்த்த உங்களை தாழ்த்த தாழ்த்த கிருபை பெருகும், கருபை பெருகும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று விட்டு கொடுங்க. சொல்லுங்க, என்னை தாழ்த்துகிறேன் அப்பா. பலத்துடன் சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேவை செய்ய கிருபை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? எத்தனை பேருடைய வலி வெளியே போயிருக்கு? கையை அசைச்சு காட்டுங்க. வலி இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா கையை அசைச்சு காட்டுங்க. எனக்கு சுகமா இருக்குன்னு சொல்றவங்க கையை நல்லா அசைச்சு காட்டுங்க. கைகளை உயர்த்தி காட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya.